அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். எழுதி வாசித்தவர்கள், பேசினவர்கள் எல்லாரும் சொன்னது அவர்களுடைய உணர்ச்சி வசத்தினால சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அதுல எதுலையும் ஏதாவது நமக்கு ஒரு குறை தோணினா அதை அவளுக்கு எடுத்து காட்டணும். அநேகமா சொல்லாள் எல்லாரும் ஒரு விஷயத்து கூட சேர்த்துட்டே வந்து ஒரு விஷயத்த மாத்திரம் சேர்த்துட்டே வந்து சொல்லிருக்கா. இந்த நான் இத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் அநேக நாள் உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அந்த உபன்யாசங்கள்ல சொன்னபடி நாம் எல்லாரும் நடக்கணும். நாம் நடக்கிறது, அந்த மாதிரி சொன்னபடி நடக்கிறதா அவர்களுக்கு நாம் செய்யும்படியான கைமாறு பிரத்யுபகாரம். இந்த ஒரு அபிப்பிராயம் எல்லாரும் பேசிட்டு சொல்லல, அவாவா தனித்தனியா ஒவ்வொருவரும் அந்த அபிப்பிராயத்தை ஒன்னும் சேர்த்து சொல்லிட்டு இருக்க. அது ஒண்ணு மாத்திரம் சொல்லாம இருந்தா எனக்கு இன்னும் திருப்தியா இருக்கும். ஏன்னா என்னுடைய திருப்திக்காகத்தான் எவ்வளவு எழுதி வச்சிருக்கா, எவ்வளவு பேசியிருக்கா. அந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஆனா சொல்லிவிட்டா இனிமே சொல்லாம இருந்தா திருப்தியா இருக்கும்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனிமே அதை நினைக்காம இருந்தா போறோம். இனிமே ஆக வேண்டிய காரியம் அதை நினைக்காம இருக்கணும். நான் இப்போ இத்தனை நாள் நான் உபன்யாசம் பண்ணி அந்த உபன்யாசப்படி இன்னும் நடக்க வேண்டியது பாக்கி இருக்கு. எல்லாரும் அந்த பாக்கி இருக்கிறத பூர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு இனிமே நாமெல்லாம் சொன்ன உபதேசத்துல ஏதாவது ஒரு அம்சத்தையாவது நாம் பூர்த்தி பண்ணிட்டா அதுதான் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிரத்யுபகாரம்னு சொன்னா. சொன்னத்துல இன்னும் எல்லாரும் செய்யல, சிலது இத்தனை நாள் செய்யாது இனிமே செய்ய போறா. அப்படின்னு அர்த்தம் பண்றதாகும் அது. அதனால நாம் சொல்றதெல்லாம் எல்லாரும் செய்து விடுறா, செய்ய நினைக்கிறதே ஒரு கணக்கு பார்த்து ஒரு காரியம் செய்ய தெரியாதவன்னு அர்த்தம். அதுக்கு நாம் சொல்றதெல்லாம் எல்லாரும் செய்து போறான்னு நினைச்சோம்னா சாத்தியம் இல்லை. இல்ல எவ்வளவோ அநேக இடங்கள் இருக்கும் உலகத்துல. முதல்ல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் முடியும், சில பேரால சில காரியம் முடியும், சில காரியம் முடியாது. அந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. அதனால எல்லாரையும் எல்லாருடைய வாழ்க்கைகளையும் அடியோடு மாத்திடுவோம் நினைச்சுண்டு ஒரு ஒரு காரியத்துக்கு பிரவர்த்திச்சாலன்னா அதுவே அவளுக்கு சரியா
பட்ஜெட் போட தெரியல, சரியா பிளான் போட தெரியலன்னு அர்த்தம். அதனால ஆனா உலகத்துல சில பேர்னால சிலருடைய உபதேசங்களாலேயோ சிலருடைய நூல்களாலேயோ உலகத்துல இன்னும் சிலருடைய வாழ்க்கை முறை மாறுகிறது என்பது சில இடங்கள்ல பார்க்கிறோம். அநேக மதஸ்தாபர்கள் பூர்வத்தில் இருந்திருக்க. அந்த மதஸ்தாபர்களால அநேக மாறுதல்கள் ஒவ்வொரு காலங்களில் ஒரு புரட்சிகள் நடந்திருக்கு என்பது வாஸ்தவம் தான். ஆனா என்ன அபிப்பிராயம், அதெல்லாம் அவர்களுடைய உபன்யாசத்தினால நடக்கல. உபன்யாசத்தினால ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு அபிப்பிராயம் எனக்கு. பிரச்சாரத்தினாலேயோ உபன்யாசத்தினாலேயோ தற்காலத்துல ஒரு சந்தோஷம் உற்சாகம் அது ஏற்படுமே தவிர ஸ்திரமான ஒரு மாறுபாடு என்பது உபன்யாசத்துல நடக்காதுன்னு என் அபிப்பிராயம். இப்ப இது வரைக்கும் சொன்ன எல்லாரும் இத்தனை நாள் நாம் உபன்யாசத்தை கொடுத்தோம், அந்த உபன்யாசத்துல கொஞ்சமாவது நாம் செய்ய வேண்டாமா, அதை அனுஷ்டானத்தை கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த உபன்யாசத்தை கேட்டு ஏதானும் ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்குமானா அது இத்தனை நாளைக்குள்ள எவ்வளவு மாறுபாடு ஏற்பட்டதோ அவ்வளவுதான். அதுவும் உபன்யாசம் முடிஞ்சோடனே அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். உபன்யாசத்தினால ஏற்பட்ட மாறுபாடுங்கிறது என்ன தற்கால உற்சாகத்தினால ஏற்படக்கூடியது. அதனால இதை நான் பார்த்திருந்தா தப்பு. அதனால அது சொல்றதும் இத்தனை நாள் சரியா முழுக்க செய்யல, கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்திருக்கோம், இன்னும் பாக்கி முழுக்க செஞ்சணும் அப்படின்னு சொல்றதும் எனக்கு ஒரு அவமானமா இருக்கு. ஏதாவது ஒருத்தருடைய மனசுல அவர்களுடைய இதுவரைக்கும் இருந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற வேணும். மாற்றினா அவர்களுக்கு நல்லது. சில பழக்கங்கள் நல்லதுக்கு இல்லாம கொஞ்சம் கெடுதலான பழக்கங்கள் அநேகம் வந்துட்டு நம்ம தேசத்துல ஜனங்களுக்கும் வந்துட்டுது அப்படின்னு அபிப்பிராயம் இருந்தா அது அவர்களுடைய பழக்கத்தை மாற்ற வேணும் என்றால் இந்த மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு சக்தியினால ஆகுமே தவிர உபன்யாசனால் ஆகாது. அந்த சக்தி என்ன, பெருநாள் மந்திரம் பண்றதா இல்ல வேற ஏதாவது வருஷம் பண்றதா என்ன பண்றது? இது வரைக்கும் எங்கேயாவது உலகத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோ நல்வழி கொஞ்சம் அவனுடைய முறையை மாத்தி கொஞ்சம் வேற தினசா கொண்டு வந்திருக்கிறதோ இது வரைக்கும் என்ன மாதிரி நடந்திருக்குன்னா யாருக்கு ஜனங்களுடைய ஒரு பழக்கங்கள்லாம் நல்ல பழக்கமாகணும், அவர்களெல்லாம் நல்ல க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அந்த நல்ல பழக்கத்தை தானே அனுஷ்டிக்கணும். உபன்யாசமே பண்ண வேண்டாம். அவ சொன்ன மாதிரி கடைசியில தம்பரான் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு காட்டுல உட்காந்துருந்தான்னா கூட இப்ப எங்கேயோ உட்காந்து இருந்தார். இப்ப நம்ம காலத்திலேயே நம் கொஞ்சம் ராமகிருஷ்ண பரமஹம்சா இப்ப ஊரூரா என்னாட்ட யாத்திரை பண்ணல, ரமணர் யாத்திரை பண்ணல, இப்ப அரவிந்த் கோஷ் யாத்திரை பண்ணல. இருக்கிற இடத்துல ஜனங்கள் தானா போய் சேர்றதுக்கு ஆரம்பிச்சா. அவர் அரவிந்த் கோஷ் கூட இன்னொரு வேடிக்கை, அவர் கர்மயோகின்னு அவர் பத்திரிகை போட்டுருந்தார். கர்மயோகம் தான் பிரதானம்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சன்னியாசிகள்லாம்
எல்லாத்தையும் சன்னியாசிகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவட்ட எங்கேயானு போய் தனிமையா உட்காந்துருக்கிறதுங்கெல்லாம் தப்பு. உலகத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சன்னியாசாஷ்டமத்தினுடைய ஒரு முறைங்கிறது உலகத்தை விட்டுட்டு திறந்து விட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்கிறதா சன்னியாசாஷ்டமம்னு சொல்ற அந்த கொள்கை அது தப்பு. உலகத்துக்காக கர்மயோகம் பண்றதுதான் உழைக்கிறது. அதனால இந்த சன்னியாச முறை சரியில்லை, கர்மயோக முறை தான் சரி அப்படின்னு அதையே தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அரவிந்த கோஷ். ஆனா சன்னியாசம் பண்ணிட்டு ஆச்சாரியர் 2-3 ஆச்சாரியர் சங்கராச்சாரிகளோ ராமானுஜாச்சாரிகளோ மந்திராச்சாரிகளோ இருக்கிறவங்க யதீந்திராள், அவளுக்கு பேர் யதீந்திராள்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் இருந்த இடத்துல ஒரு நாள் எல்லாம் அது பாட்டுக்கும் ஒரே உலகம் முழுக்க 2 தரம் 3 தரம் ஆசிரியர் ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அந்த சன்னியாசிகள். இவர் கர்மயோகத்தை பிரதானம் பண்றவர் அந்த உள்ள விட்டு வெளியில வருது இல்லைன்னு உட்காந்துட்டாரு. புத்துமையை பார்க்க கூடாது, அந்த உள்ள விட்டு வர்றது இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் கர்மயோகியா இருக்கிறவர். அந்த மாதிரி மாறுதலா இருக்கு. அதனால யாரையாவது யாருடைய ஒருத்தர் பழக்கத்தை அந்த பழக்கம் அவளுக்கு நல்லது இல்லை, அந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தானா அந்த அனுஷ்டானத்தை நாம் செய்யணும். நம்ம மனசுல அதை நம்பிக்கை வரணும். முதல்ல உபன்யாசம் பண்ணா கூட நம்பிக்கை இல்லாமே உபன்யாசம் பண்ணுவோம். முதல்ல நமக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வர்றதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளால முடியுமான்னு முதல்ல பாத்துக்கணும். நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு வெய்யறது ரொம்ப சுலபம். யாராவது ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுடைய பழக்கத்தை மாற்ற முடியுமானால் அதுக்கு உபன்யாசமே வேண்டாம். அவன் எத்தனை அவனுடைய அதுல ஒரு நல்ல நம்பிக்கையும் முடிய வரைக்கும் தன்னை அவன் அடக்கிக்கொண்டு அந்த மாதிரி முறையில தன்னை சீர்படுத்தி கொண்டிருந்தான். அப்படி சீர்படுத்தி கொண்டவன் எவ்வளவு வரைக்கும் தன்னை சீர்படுத்தி கொண்டிருக்கானோ அவ்வளவு வரைக்கும் உலகம் சீர்பட்டு போயிடும். ஆலயம் சீர்படுத்தணும்னு மனசுல நினைக்கிறானோ அவன் சீர்பட்டு போயிடுவான். அதனால என் அபிப்பிராயம், அது உங்களுக்கு ரொம்ப கடுமையா தோணினாலும் கூட உலகம் இப்ப நான் சொல்றபடி எல்லாரும் கேட்கலன்னு உங்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப பரிதாபப்படுறீங்க. ஒருத்தரும் தனித்தனியா பரிதாபப்படுற. நான் சொன்னது ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாள, இன்னும் எல்லாம் கேட்டா தேவையில்லையே அப்படின்னு. அந்த பரிதாபம் என்ன எதிர பண்ணணும்னா, அவளை என்ன அடக்க முடியாத சக்தி அவ்வளவுதான் எனக்கு இருக்கு. என்ன எவ்வளவு அடக்க முடியாத சக்தி எனக்கு இருக்கோ அது வரைக்கும் நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்க. இன்னும் எவ்வளவு திருந்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு எனக்கு வரணும் அந்த சக்தி. நான் சுவாமியை பிரார்த்திக்கிறதோ இல்ல சுவாமி பிரார்த்திச்சுட்டு திரும்பியும் கஷ்டப்படுறதோ பிரயத்தனப்படுறதோ, என்னைக்காவது நான் சுத்த புருஷன் ஆகிட்டேன்னா நீங்க எல்லாரும் சுத்தலாகிடுவேன். உபன்யாசம் பண்ணதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனா பின்ன எதுக்காக பட்டணத்துக்கு வந்து எதுக்காக 1 வருஷம் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன், இது வேலை வணக்கிட்ட வேலை என்ன இது, நீங்க இந்த உபன்யாசத்தா சோத்திரம் பண்ணிட்டு இருந்து எடுத்த இது உபயோகம் தொழிலாச்சு இது அப்படின்னு எனக்கு தோன்றது. அவெல்லாம் சொன்ன மாதிரி பட்டத்துக்கு வரணும்னு ரொம்ப பேர் பிரார்த்திச்சா, ரொம்ப நாளா பிரார்த்திச்சா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் பிரார்த்திச்சாலும் என்ன இருந்தா பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பிடிவாத சுலபங்கிறது ஒரு தப்பு தானே அப்படின்னு. அதுதான் என்னத்துக்கு அப்படின்னு அந்த பிடிவாதத்தையாவது விட்டுவிடுவோம் அப்படின்னு. பிடிவாதம்னு ஜனங்கள் நினைச்சுட்டேன்னா அது ஒரு குறையா தோன்றது. ஆனா என் பேருக்கு ஒரு குறையா தோன்றது. அது வரைக்கும் எல்லாரும் திருந்து வளாசி நான் வந்து எல்லாரும் இத்தனை பேர் சரியா சிகவிச்சுண்டு சஞ்சாவனம் பண்ணிண்டு பிரம்மேக்கம் பண்ணிண்டு அப்படி இருந்தா தான் ஒரு ஏன்னு சொன்னா, நான் என்ன நினைச்சேன், அப்படியாவது சரி அது முடியாத காரியம் எப்படி வருதுன்னு தானா தள்ளி போட்டுருவாளுங்கிறதுக்காக சொன்னேன். தவிர இது நான் வரத்துக்காக இது பண்ணிட்டானா அது பிரயோஜனம் இல்லை, அது சாட்சிதமா இருக்கும் இருக்காது. நான் போன உடனே அது சரியா போயிடும். அதனால இந்த காரணத்தினாலேயாவது உபயோகம் இல்லாத காரியத்துக்கு எதுக்காக கூப்பிடுறா பட்டணத்துக்கு நம்ம
அதனால பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு நான் இது பண்ணுவானேன்னு சொல்லி ஏதாவது ஒரு அவளுக்கு ஒரு சமாதானப்படுத்தி பண்ணலாம்ங்கிறதுக்காக இது சொன்னது. அப்புறம் வெறும் பிடிவாதத்து பிடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னா அது வேண்டாம்னு வருது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் வெறும் நித்தியங்காலம் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பானே ஒரு மாசம் 1.5 மாசம் வரைக்கும் அதிகமா ஒன்றும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இது என்னத்துக்கு இந்த உபன்யாசம் ராத்திரி முழுக்க இதுன்னு ஒரு கச்சேரி மாதிரி இருக்கு, அழகா இருக்கு, கேட்கறதுக்கு திருப்தியா இருக்கு. அது எதுக்காக இந்த காரியம் செய்யணும் அப்படின்னா அது நான் நினைச்சேனோ இல்லையா தானா ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு அதான ஒரு சந்தேகம் இருந்ததானே, ஒரு புஸ்தகத்துல சந்தேகம், ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல, இந்த பச்சளைக்கு ஏதோ ஒரு பாஷையில புரியாத பாஷையில் இருக்கு, ஒரு பச்சளைக்கு அர்த்தம் என்ன பேர் என்ன அப்படிங்கறதெல்லாம் சந்தேகம் இருந்ததுன்னா வேற ஏதாவது ஒரு பாஷையில ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியலன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னா ஒரு 10 நாள் ஆகுது. ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சமயத்துல எடுத்து போட்டா சட்டுன்னு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தெரிஞ்சிருக்கு. உடனே அதுக்கு தெளிவு ஏற்பட்டு போயிடுறது. அந்த மாதிரி ஜனங்கள்லாம் நிறைய பட்டணத்துல வந்து கூட்டியிருக்கா. இப்போ படிச்சவாளும் நிறைய கூடியிருக்கா, சாஸ்திரத்துல படிச்சவாளும் கூடியிருக்கா, லௌகீகத்துல படிச்சவாளும் கூடியிருக்கா, அன்னைக்கு பாஷையில படிச்சவாளும் கூடியிருக்கா. இது மாதிரி கூடியிருக்கிற இடத்துல நாம் சில அபிப்பிராயங்கள்லாம் வச்சுட்டு இருக்குவேன். இந்த அபிப்பிராயங்கள்லாம் சரியா ஏறுறதா, எல்லாரும் சரியா எடுத்துக்கிறாளா, முதல்ல அபிப்பிராயம் சரியா இருந்தா அப்புறம் அந்த அபிப்பிராயத்துல நம்பிக்கை வருதா, அதுக்கப்புறம் நாம அனுஷ்டானம் பண்ண முடியறதாங்கிற அப்புறம் பின்னால பார்த்துக்குவோம். அந்த மாதிரி நமக்கும் திடமான நம்பிக்கை வந்து நாமும் நம்ம அடக்கிண்டு நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியாத சக்தி வந்ததுன்னா அப்ப ஏதாவது நாம் ஆரண்ட பிரியமா இருக்கோம், அவளுக்கும் கொஞ்சம் அந்த சக்தி அவளுக்கும் வரும். அது இல்லாம நீ அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லாத காரியம். நான் ஏதாவது சொல்லிட்டு இருந்தா கூட அதெல்லாம் ஆபீஸ் வாங்கிடுறேன். அதனால நான் வந்ததுல எனக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டது. நிறைய என்னென்னமோ அபிப்பிராயங்கள் ரொம்ப நாளா இருக்கிறதுல தோணிட்டே இருந்தது. அதெல்லாம் நிச்சயம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சுண்டு அதுலயும் அநேகமா படிச்ச ஜனங்களையும் வச்சுண்டு சொல்லிட்டே இருந்தோம்னா அவன் அநேக உபன்யாசங்களை நான் இது அப்படிதானா நானே எனக்கு சந்தேகத்தை கேள்வி கேட்டு அநேகம் பேர் அதுவும் சொல்லியும் இருக்கா. பாதி உபன்யாசம் நான் கேட்டு அவ பதில் சொல்ல முடியாத உபன்யாசங்கள் தான் பாதி இருந்திருக்கு. அதுவும் அநேகமா இந்த இப்ப இந்த சாத்திர மாசத்துல ராத்திரி கீதோ உபன்யாசம் கொடுத்துல நான் உபன்யாசம் பண்ணதே குறைச்சல், இருந்த உபன்யாசம் பண்ணதான் ஜாஸ்தி. அதனால ஒவ்வொருத்தரையும் உபன்யாசம் பண்ணு அதுதான் அப்பப்போ தெளிவுபடுத்தின விஷயங்களை. அதனால நாம் சில அபிப்பிராயங்கள் என்னமோ ஒரு நாளா 50 வருஷம் பின்ன உட்காந்து இருந்தோம்னா உள்ளே உட்காந்து இருந்தோம்னா வீடு வாசல் அந்த பொறுப்பு இல்லாம சுவாமியில போய் உட்காந்து 50 வருஷம் உள்ளே உட்காந்து இருந்தா என்னென்னமோ மனசுல தோணிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தோணினதெல்லாம் சரிதானா அதெல்லாம் அலசி விடுவோம். அந்த எண்ணம் இல்ல தானா அலசி முடியாத பிரயோஜனம் ஏற்பட்டது இங்க வந்ததுனால. ஏன்னா வரலன்னு சொல்லிட்டு இருக்காளே, பிடிவாதம் சொல்லிட்டு இருக்காளே இன்னும் அப்படி தோணாம இருக்கணும் ஜனங்களுக்குன்னு அதுக்காக போய் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 10 நாள் இருப்போம்ட்டு மெயில் பேப்பர் கூட போட்டான். 10 நாள் ஸ்டேனே போட்டான், 13 நாள் ஸ்டே, 11 நாள் ஸ்டேட்டும் 11 நாளே போட்டான். நானும் இப்படி கிராக்கி பண்ணிட்டு தான் இப்ப 1.5 வருஷம் ஆயிட்டு. ஆகவே முதல்ல உபன்யாசம் பண்ற உத்தேசமே இல்ல. இருந்ததுக்கு அப்புறம் இப்படியே ஏதாவது வெறும் இருக்கிறத இருந்தா உட்காந்துருக்கோம், இல்லவனா வெறும் பேச்சா போறது, இல்லவனா ஜனங்கள் தரிசனம் வருது, அதுவும் சிரமமா தான் இருக்கும் உடம்புக்கு. அந்த சிரமத்துக்கு இதையாவது ஏதோ நமக்கு தோணின அபிப்பிராயங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க இருக்கு. அதுல கொஞ்சம் அது கிரகிக்கக்கூடியதா இங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடப்பா இந்த ஊர்ல. கிரகிச்சு அந்த சமயத்துல சட்டுன்னு உபன்யாசம் பதில் சொன்னா கூட தனித்தனியா பேசிக்கிற சமயத்துல கொஞ்சம் அது நமக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அது பிரயோஜனப்பட்டு எனக்கு. இப்போ நான் பட்டணத்துக்கு வந்தது காட்டிலும் அநேக அபிப்பிராயங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபட்டுருக்கு. அது ஒரு பிரயோஜனம். இப்ப இங்க வந்ததுடைய பிரயோஜனம் எனக்கு தெளிவுபட்டுருக்கு. அதனால நான் உத்தேசமே நீங்கெல்லாம் முந்தியும் நீங்கெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணுங்கிற உத்தேசமும் இல்லை, பின்னாலேயும் அனுஷ்டானம் பண்ணுங்கிற உத்தேசம் கிடையாது. நீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. தானா உங்கள்கிட்ட எனக்கு பக்தி வந்ததுன்னா தானா பண்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆனா இதுவரையும் கொஞ்சம் பண்றதுன்னா அவ்வளவு பக்தி வந்திருக்குன்னு அர்த்தம். முழுக்க மாறலன்னா அவ்வளவு பக்திக்கு நான் இன்னும் பாத்திரம் ஆகலன்னு அர்த்தம். அதனால ஏன் நான் பாத்திரம் ஆகலைன்னா நான் என்ன இன்னும் சுத்திப்படுத்திக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால நான் என்ன சுத்திப்படுத்திக்கணும்னா சுவாமிகிட்ட உங்களுக்கெல்லாம் நல்ல இப்போ கடைசியில நம்ம கவர்னர் ஜெனரலா இருந்த ஒரு சொன்ன விஷயத்துல சொன்னார், நமக்காக பகவானை பிரார்த்திங்கன்னு சொன்னாரு.
அவர் கேட்டுன்றது அப்படி மரியாதையா கேட்டுட்டார். எனக்காக பகவான் நான் பிரார்த்திச்சுக்கணும். எனக்கு பகவான பிரார்த்திச்சுட்டா நான் சுத்தமாயிட்டா நீங்களாம் சுத்தமாயிடுங்க. என்னென்ன உங்களுக்கு எல்லாம் அன்பு இருக்கிறதுனால எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் தானே அனுகிரகம் வந்துடுறது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வரணும், நல்ல தர்மத்துல ஸ்ரத்த வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறத காட்டிலும் எனக்கு நல்லா அந்த அனுபவம் வரணும், எனக்கு வரணும்னு அந்த நான் பிரார்த்திச்சேன்னா அதான் அர்த்தம் அதுக்கு நான் வச்சுட்டேன் இதுல. அதனால அவர் சொன்னார் சொல்லாமனாலும் அதுதான் அது ஒண்ணுதான் வழி, வேற எல்லாம் வேணாலும் வேற வழியே கிடையாது. அதனால இதெல்லாம் விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்குவோம். அந்த தெளிவுபடுத்தின விஷயங்களை அதுக்கு உபயோகப்பட்டது நான் இங்க இந்த 1.5 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை நான் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது அப்புறம் என்னுடைய கடமை. என்ன நான் அதை பண்ணிட்டு என்னைக்காவது பண்ணிட்டு என்ன முடிஞ்சுதானா அப்ப நீங்கெல்லாம் லோகம் முழுக்க ஆசர்வமே இருக்காது அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா என்ன இவ்வளவு ஜனங்களும் நீங்க நினைச்சுட்டு இருக்க ஒரு பழக்கம் ஏறி விட்டு போச்சு. எனக்கு பழக்கம் எனக்கு நல்லா என்ன நான் சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்சுதானா எனக்கு தெரியாதவா கூட சுத்தமாயிடுவா. ஆகையால் நீங்கெல்லாம் இவ்வளவு ஜனங்கள் நிச்சயம் ஒரு 1.5 வருஷம் பழகி இவ்வளவு ஆகிட்டு நீங்க சுத்தப்படுறதுல சந்தேகமே இல்லை. அதனால நான் பண்ண வேண்டியது பிரார்த்தனை பண்ணி என்ன சுத்தப்படுத்திட்டு நான் எதை போறேன்னா ஏதோ சாஸ்திரம் அது லௌகிகம் எல்லாத்தையும் கலந்து இதுதான் தத்துவம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்ன மனசுல நான் முடிவு கட்டிட்டு இருக்கேன்னா இப்போ இந்த ஒரு வருஷம் உபன்யாசம் பண்ணதுல இருந்து அதை அனுபவம் பண்றது பெரிய காரியம். ஒரு சின்ன போட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே சிரமமா இருக்கு, ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது. குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எத்தனை சிரமமா இருக்கு. விஷயம் தெரிஞ்சா கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் சரியா போக்கஸ் ஆகுறதுங்கிற இதுல அந்த போக்கஸ் ஆறதான் கஷ்டமா இருக்கு ஒரு வாழ்க்கையிலையும். அந்த போக்கஸ் நான் போக்கஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தானா ஸ்ரத்த வந்துடும். அது இல்லைன்னா அதுக்காக உங்களுக்கு குத்தம் இல்லை. அதனால நீங்க அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பிரிவா சொன்னாலே நம்ம பண்ணலையே அவள் சொன்னாலே அப்படின்னு துக்கப்பட்டா துக்கம் தான் மிச்சம். அதனால ஒன்னும் துக்கப்பட வேண்டாம். ஏதோ நாங்க ஏதோ இந்த மாதிரி விஷயங்களை சாவகாசப்பட்ட சமயத்துல இப்படியே நாம அலசிக்கிற மாதிரி அலசிங்க, அவ்வளவுதான் முடியும். அதுக்கு மேல அனுஷ்டானம் பண்றதுங்கிறதுக்கு நம்முடைய பழக்கம் தான் காரணம். இவ்வளவு தூரமாவது இங்க இந்த விஷயத்துக்கு பாக்கி எத்தனையோ விஷயங்களுக்கு ஜனங்கள் சேர்ந்து இந்த விஷயங்களை ஒரு கண்ணுக்கு ஆனந்தமா ஒரு பாட்டு கேட்கறதோ அல்லது ஒரு சித்திரமான ஒரு படங்கள் பாக்குறதோ ஒரு நாடகங்கள் பாக்குறதோ அல்லது நாட்டியங்களை பாக்குறதோ இப்படி அதுல இந்திரியங்களுக்கு தற்கால விஷயம் இருக்கிறதுல ஜனங்கள் நிறைய சேர்றது. அது இல்லாம ஒரு கதைகளை கேட்கறது அப்படின்னு பரந்தாகிருஷ்ணன் கதை சொல்ற, சிவராமகிருஷ்ணன் பாகவதம் சொல்றான்னா அதுல ஒரு கதையில் இருக்க முடியாதுன்னா அது கதாத்வாரா கொஞ்சம் தர்மம் அங்க ஒரு கதையை வச்சுன்னு தர்மம் சேர்றது. அப்படி அதுக்கு ஜனங்கள் சேர்றது. இல்லாமனா ஒரு பெரிய ராஜாங்க கட்சிகள் அநேக இதுகள் இருந்தானா அதுல ராஜாங்கத்துல பெரிய இருந்தாலும் சரி, ஜனங்களுடைய ஒரு கட்சி அபிமானத்தினாலும் சரி அதையும் ஜனங்கள் சேர்றது. அது ஒண்ணும் இல்லாம இந்த மாதிரி சத்விஷயங்களை ஏதோ கதையும் இல்லை, பாட்டும் இல்லை, கூத்தும் இல்லை, கட்சியும் இல்லை, ராஜாங்க சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயங்களை பத்தி நாம் அலசறதுக்காக எனக்கு நீங்கள்லாம் உபயோகப்பட்டு அதனால நீங்கள்லாம் க்ஷேமா இருங்கோ. அதுக்கு நீங்க உபயோகப்பட்ட பரியந்தான் முடிஞ்ச சமயத்துல அதை ஞாபகப்படுத்திங்கோ. அதான் ஞாபகப்படுத்தின்னா கூறும். இந்த வேதத்திலேயே சொல்லியிருக்கு. அஸ்வமேத யாகத்தை பத்தி சொல்றப்போ இந்த அஸ்வமேதத்தை எவன் மொத்தம் பண்றானோ அவன் பெரிய மகாபாபங்களை எல்லாம் தாண்டி விடுறான். இந்த அஸ்வமேதங்களை பண்றது மாத்திரம் இல்ல, இந்த அஸ்வமேத பிரகாரம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே அவனும் இந்த மாதிரி பெரிய பிரம்மஹத்தியெல்லாம் தாண்டி விடுறான்னு. அவனும் இந்த மாதிரி பெரிய பிரம்மஹத்தியெல்லாம் தாண்டி விடுறான்னு அந்த மனசுல ஒரு தரம். இப்ப நான் உங்களை எல்லாம் வச்சுட்டு 1.5 வருஷம் அநேக விஷயங்களை சர்ச்சை பண்ணி அலசி எனக்கு ஒரு தெளிவுபடுத்தினேன்னு சொன்னேனே. அந்த மாதிரி அநேகம் பேர் தெரிஞ்சவளும் இங்கே சேர்ந்து இருக்கிறதுனால நான் தெளிவுபடுத்தினேன். அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி அது ஒண்ணு மாதிரி இதெல்லாம் நாம் என்னவா இருக்கணும், நாம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத மனசுல மாத்திரம் சாவகாசம் இருக்கிற சமயத்துல ஆலோசி பார்த்துங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அனுஷ்டானம் பண்ணுங்க. அனுஷ்டானம் பண்ணாதனால பாவம் இல்ல நமக்கு நன்றி இல்லாத நீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்புன்னு என்ன அபிப்பிராயம். ஒண்ணு சொல்லணுமானா இது நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க, எப்படி இருக்கணும், அதுக்கு எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு, அது நம்மளால எவ்வளவுதான் முடியுமா முடியாதா, இல்ல முடியாதவனா அதுதான் நல்லது அப்படிங்கறதையாவது மனசுல நினைச்சுட்டா போறோம்ங்கிறதுதான் என் அபிப்பிராயம்.
உங்களை அனுஷ்டானத்தை மாத்துறதுங்கிறது பெரிய காரியம். இப்ப நானே என்னுடைய அனுஷ்டானத்துல மாத்த முடியலன்னா அப்புறம் என்ன நம்பின்னு இருக்கிறவ நீங்க நான் பண்ணிட்டுதான் உங்களை இது பண்ணணும். சுயம் தரிதமட்சமா கசமசவு புறான் தாரியத்துன்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால ஏதான பெரிய மதாச்சாரியாலாம் ஒரு மதங்களை புரட்சி பண்ணி பெரிய அநேக தினங்களை ஒரு காலத்துல பெரிய சாந்தாளாயும் இந்தாளையும் அநேக பேரு இப்போ அந்த காலத்துல ஒரு மத ஸ்தாபகால் பண்ணினான்னு சொன்னா அது காரணம் அவள் அதே மாதிரி அனுஷ்டிச்சுட்டு இருந்தா அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே அந்த மாதிரி சீர்படுத்தி சரிப்படுத்திக்க முடியாது சக்தி அவளுக்கு இருந்தது. அதனாலதான் லோகம் முழுக்க ஒரு மதஸ்தாபனமானது அப்படியாச்சு. அது இல்லாம வெறும் உபன்யாசம் பண்றதுனால உலகம் முழுக்க சரியா போறதுங்கிறது நினைக்கிறதே தப்பு. அந்த மாதிரி நான் நினைச்சுட்டா கூட நான் நினைச்சது கூட தப்பு தான் சரியா போறதுன்ட்டு. அதனால நான் நினைக்கவும் இல்லை. அதனால நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பகவானே, இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் உபகாரமா இருந்தது எனக்கு இந்த ஒரு சாஸ்திர விஷயங்களை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் உற்சாகமா அதை கவனிக்கிறதுக்கும் சர்ச்சை பண்றதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் அதுல ஏதாவது இது இருந்ததானே அதுகளுக்கு சந்தேகம் கேட்கறதுக்கும் இல்ல ஆட்சேபங்கள் இருந்தானே இப்படி இருக்கே அப்படின்னு கேட்கறதுக்கும் இதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் எனக்கு இத்தனை நாள் 1.5 வருஷம் உபகாரமா இருந்திருக்கேன். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப தெளிவுபடுத்திட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பகவானை நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். என்ன பகவான் சுத்தப்படுத்தி என்னை சுத்தப்படுத்தணும்னு ஒரு பிரார்த்தனை பகவானத்தில் நான் பண்ணிக்கணும். பண்றேன்னா இல்லையா பண்ணிக்கணும்னு நினைவாது இருக்கேன். பண்ணணும் இப்ப இந்த பேசுறதுனாலதான் அந்த நினைவாது வருது. இல்லைன்னா அது கூட ஒரு பேசுறதுனால அதில் அதை நான் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி பண்ணி என்னைக்காவது எனக்கோ இன்னும் யாருக்கோ யார் இந்த மாதிரி பண்ணாலும் சரி யாருக்காவது அந்த மாதிரி பகவதனுக்கு ஏற்பட்டு அவள் தன்னுடைய ஆத்மாவை சரியா சீர்படுத்திட்டானா அப்போ சட்டுன்னு லோகம் முழுக்க சரியாயிடும். அப்ப அந்த மாதிரி அனுஷ்டானங்கள் முழுக்க மாறணுமானா அந்த மாதிரி சரியாகும். அப்படி மாறலன்னா புத்தினாலேயாவது அப்பப்போ ஆலோசிச்சுண்டு கொஞ்சம் நாம் தெளிவுபடுத்திட்டு தான் இது நல்லது அப்படிங்கிற எண்ணமாவது இருந்தானா அதுவே நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணும். அப்படின்னு புத்தினாலேயாவது இது நல்லது, நாம் இருக்கிறது நம்மளால முடியல, அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது எப்ப முடிகிறதோ அப்போ பூர்த்தி ஆகட்டும் அப்படிங்கிற எண்ணமாவது இருந்து இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால இப்ப இதனால நாம் எல்லாரும் பிரிவாசனத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு நாம் பகவானிடத்துல சொல்லணும். தவிர எல்லாரும் அனுஷ்டானம் இல்லை நான் அனுஷ்டானம் பண்ணணும் பகவான் சொன்னா தானா அனுஷ்டானம் லோகத்துல வந்துருச்சோம். அந்த மாதிரி என் காரியம் இது, அதை நான் பாத்துக்கிறேனோ பாத்துக்கலையா எங்க காரியம் அது. உங்க காரியம் இந்த மாதிரி மனசுல இந்த மாதிரி அப்பப்போ எது நாம எப்படி இருக்கோம் இன்னும் எப்படி இருக்கணும் அதுக்கு வித்தியாசம் என்ன, சரி நம்மளால முடியாமலும் அதுதான் நல்லது அப்படிங்கிற எண்ணமாவது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறது பெரிய க்ஷேமம் அப்படின்ட்டு பண்றது. எல்லாரும் இவ்வளவு ஜனங்களுடைய ஒரு பழக்கம் வழக்கம் வந்ததுனால எனக்கு வேற பொழுதுபோக்கு இல்லாம இந்த நல்ல பொழுதுபோக்காச்சு இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் நிச்சயம் ராத்திரி 2 மணி 3 மணி இதுல இருந்து நல்ல பொழுதுபோக்காச்சு. அதனால எல்லாருக்கும் மொத்தத்துல எல்லாருக்கும் ஒரு நல்ல பிரவೃತ್ತಿ ஏற்பட்டு எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிற மொத்தமான ஒரு பிரார்த்தனைய நான் பகவானிடத்துல நான் செய்ய வேண்டியது. எனக்கு அதான உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண சக்தி பகவான் கொடுத்தாருன்னா அந்த அனுகிரகம் பண்ற உங்களுக்கு எப்பவும் நல்ல சித்தவருத்தியோட ஒரு குறவு இல்லாமல் இகலோகத்திலையும் ஒரு ஈதிபாசம் இல்லாமல் க்ஷேமமா இருந்துட்டு நம்முடைய சந்ததிகளும் நல்ல வழியில் வரும்படியாக ஒரு எண்ணம் ஒண்ணு மனசுல இருந்துட்டு இருக்கணும். அது அனுஷ்டானத்துல தானா வருது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தானா சுயமா அப்படின்னுட்டு அதைத்தான் உங்களிடத்துல சொல்லணும்ட்டு. அதனால இனிமே உபன்யாசம் பண்றவா இனிமே எப்ப உபன்யாசம் பண்ணாலும் பெரியாசனத்துல கொஞ்சமாவது நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப குறைவா இருக்குங்கிற வார்த்தை கூடாது அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்துங்கிற ஒரு எண்ணம் இருக்க, அந்த எண்ணம் தான் நம்மால முடியும். அதுக்கு மேல முடிகிறதுங்கிறது வெறும் பேரணிதான் பேச்சுதான். அது அந்த எண்ணமாவது நமக்கு இருந்துன்னு இருக்கட்டும், அந்த எண்ணத்தையாவது நாம் இருந்துன்னு நம்ம சுகமா இருப்போம் அப்படிங்கறதுதான். நான் உங்களுக்கு இதுல ஒரு தப்பு இருக்கு, இத்தனை சொன்னதுல ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னேன். அந்த தப்பு அவ சொன்னதுல உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறதுன்னு சொன்னதே இல்லை, எனக்காக நான் பிரார்த்திச்சோம்னா உங்களுக்காக அப்புறம் எல்லாரும் சேர்த்து நீங்க வேற நான் வேற இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் நான் எனக்கு பிரார்த்திச்சுட்டா உங்களுக்கு எல்லாம் பிரார்த்திச்சு பண்ண மாதிரி எல்லாம் அகாத புத்தியோட பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரவதி பதயே. शङ्कराय 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 मङ्गलम् शङ्करी मनोहराय ईश्वराय मङ्गलम् गणेशाय मङ्गलम् षडाननाय मङ्गलम्
மங்களம் ஷடானனாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் மங்களம் ஜெயமங்களம் சுபமங்களம் நித்யமங்களம் மங்களம் திங்களஞ்சடை சிவபிரானுரு தெரியவே விளங்கரியதோர் மகான் மங்களம் பெற சங்கரன் பெயர் மாநிலத்திலேதான் நிலைக்கவாள் எங்களின் குலகுரு தெய்வமாகி நின்று எம்மளாயுரு செம்மளாகிவன் தங்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பதம் சரணடைந்த